ஜக்காத்தின் சட்டங்கள் என்ற தலைப்பில் 6/3/94 அன்று மஸ்ஜிதே மாமூரில் KA நிசாமுத்தீன் ஹசரத் அவர்கள் பேசிய பயான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய புனிதமான இந்த தினங்களை அடைய பெற்றவர்களாக நாம் அமைந்திருக்கின்றோம். ஏனென்றால் அமல்கள் செய்வதற்குரிய வாய்ப்பும் அதற்குரிய உடல் நலத்தையும் அல்லாஹு தஆலா தருவது என்பது அந்த மனிதர்களின் மீது அல்லாஹு தஆலா கருணை செய்திருக்கின்றான் என்பது அதற்கு விளக்கமாகும். ஒரு மனிதர் அல்லாஹு தஆலாவுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார். அந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய உடல் நிலையும் அவருக்கு ஒத்திருக்கின்றது என்றால் அது அல்லாஹு தஆலா அந்த மனிதரின் மீது செய்திருக்கக்கூடிய மிக கிருபையாகும். அவர் மீது அல்லாஹு தஆலா நல்லதை நாடி இருக்கின்றான் என்பது பொருளாகும். அதே போன்று வணக்கங்கள் செய்த பின்னால் இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் ரசூலுடைய சில விஷயங்களை கேட்பதற்குரிய தௌஃபீகை கொடுத்திருப்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அருளாகும். பலர் வேலையின் காரணமாக அல்லது உடல் நிலையின் காரணமாக இங்கிருந்து சென்றுவிடக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் அது அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள். அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தந்தவை. அவற்றை கொஞ்சம் கேட்பதும் அந்த மனிதரின் மீது அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய கிருபை, கருணை என்பதாக நாம் எண்ண வேண்டும். இன்று ஜகாத் சம்பந்தமாக சில விளக்கங்களை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இங்கே குழுமியிருக்கின்றோம். ஜகாத் சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்களை இங்கே வரக்கூடிய ஆலிம்கள், இங்கு இருக்கக்கூடிய ஆலிம்களின் மூலமாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒவ்வொருவருடைய சொல்லக்கூடிய பாணியும் சில விளக்கங்களும் தனிப்பட்டவையாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் அது சம்பந்தமாக சில விளக்கங்களை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு எண்ணத்தில் இப்போது உங்கள் முன்னால் ஜகாத் சம்பந்தமாக சில விளக்கங்களை குறிப்பிடுகின்றேன். அல்லாஹ் தஆலா தனக்கு ஆற்ற வேண்டிய வணக்கங்களை பல்வேறு வகையிலே அமைத்து வைத்திருக்கின்றார். உடல் சம்பந்தமாக சில வணக்கங்கள், கல்பு சம்பந்தமாக சில வணக்கங்கள், பொருள் சம்பந்தமாக சில வணக்கங்கள், இவையெல்லாம் சேர்ந்தவையாக சில வணக்கங்கள் என்ற பாகுபாட்டை அல்லாஹ் தஆலா அமைத்து வணக்கங்களை நியமனம் செய்து வைத்திருக்கின்றான், தந்திருக்கின்றான். தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்கள் எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள். திக்ரு, தஸ்பீஹாத்துகள் போன்றவையெல்லாம் கல்பு சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள். ஜகாத்து, சதகா போன்ற
பொருளாதார சம்பந்தப்பட்ட வணக்கங்கள். ஹஜ் இருக்கின்றதே, அது உடல், பொருள், மனம் ஆகியவை அனைத்தும் சம்பந்தப்பட்ட வணக்கமாக ஹஜ்ஜை அமைத்து தந்திருக்கின்றார். இந்த வணக்கங்களின் மூலமாக மனிதன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெகுமதிகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாகும். எப்படியாவது இந்த மனிதன் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தமான மனிதர்களை தவிர வேறு எவரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அசுத்தமானவர்கள் எவரும் சொர்க்கம் செல்ல முடியாது. எனவே மனிதனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கின்றார். சில வணக்கங்களை கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வற்புறுத்தி அதை செய்ய வைத்து இந்த மனிதனை பரிசுத்தமாக்கி அல்லாஹ் தஆலா தன்னுடைய சொர்க்க வாழ்க்கையை தருகின்றார். சில வணக்கங்களை உபரியாக ஆக்கி வைத்து நீ இதனை செய்தால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொல்லி காட்டி ரசூலின் மூலமாக அதை செய்ய வைத்து அதன் மூலமாக பரிசுத்தப்படுத்தி நம்மை சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்குகின்றார். ஒரு மனிதன், தனி மனிதன் ஒருவர், பொருளாதார வசதி பெற்ற ஒருவர் ஜக்காத்தை கொடுக்கின்றார் என்றால் அது அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அவர் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட ஒரு வணக்கம் அல்ல. இந்த உலகம் தழுவிய முறையிலே உலகாதார பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சீராக, நேராக, சரியாக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வணக்கம், அற்புதமான வணக்கம் ஜகாத் என்பது. உலகத்திலே எத்தனை அறிஞர் குழு சேர்ந்தாலும் சரி, பொருளாதார வல்லுநர்கள் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினாலும் ஜகாத்தை போன்ற ஒரு திட்டத்தை எவரும் கொண்டு வந்து விட முடியாது. பொருளாதார சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மேலை நாடுகளிலே கேபிட்டலிசம் கொண்டு வரப்பட்டது, முதலாளித்துவ கொள்கை என்பது. அதன் மூலமாக பொருளாதாரத்தை சீராக்க வேண்டும் என்ற அமைப்பு, என்ற எண்ணத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த கேபிட்டலிசத்தின் மூலமாக, முதலாளித்துவ கொள்கையின் மூலமாக பொருளாதாரத்தை சீராக்க முடியவில்லை. ஒரு சாராரிடத்திலே பணவீக்கம், ஒரு சாராரிடத்திலே மிக கீழ்த்தங்கிய நிலையிலே அவர்கள் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை, சிரமப்படக்கூடியவர்கள் பொருளாதாரத்திலே வீக்கம் கொண்டிருக்கிறவற்றிலே கை நீட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை, அதன் காரணமாக மனிதன் மற்றவனை அடிமையாக கருதக்கூடிய நிலை, இவையெல்லாம் ஏற்பட்டது நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே. அதே போன்று அடுத்ததாக இந்த கொள்கை சரியில்லை என்பதாக கம்யூனிச நாடுகளிலே கம்யூனிச கொள்கை கொண்டு வரப்பட்டது. பொருளாதாரம் என்பது மனிதனிடத்தில் சமமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு என்பது பொருளாதாரத்தில் மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லி ஏழை பணக்காரன் என்பது கிடையாது. உழைப்பவராக இருந்தாலும் சரி, அவர் உழைப்பவருக்கு முதலாளியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பொருளாதார விஷயத்திலே சமமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி கம்யூனிச கொள்கை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதெல்லாம் தோல்வி அடைந்து 75, 76 ஆண்டுகளாக இருந்த கம்யூனிச கொள்கை தூள் தூளாக ஆக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்ட நிலை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கம்யூனிச கொள்கையின் மூலமாக பொருளாதார சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட முடியவில்லை. பிறகு சோசலிசம், எந்த இசத்தின் மூலமாகவும் மனிதனுடைய பொருளாதார சீர்திருத்த நிலையை மனிதன் செய்துவிட முடியாது. ஏனென்றால் ஜகாத் என்ற இந்த இசம் இருக்கின்றதே, பொருளாதார சம்பந்தப்பட்ட இந்த சீர்திருத்த நிலை இருக்கின்றதே, இது பொருளாதாரத்தையும் பொருளாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய மனிதர்களையும் படைத்த ரப்பின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கொள்கை இந்த இசம். அதனால் இதன் மூலமாக எந்த விதமான சீர்கேடும் இல்லாமல் முழுமையாக மனித வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் பெறப்படுவதற்கு தகுதியான ஒரு சூழ்நிலை ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். உண்மையிலேயே சொல்லப்படுகின்றது, அடிக்கடி கேட்ட விஷயம்தான், சொல்லப்படக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொரு மனிதரும், பொருள் வசதி பெற்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய பொருளாதாரத்திற்கு என்ன ஜகாத்து கடமையாகின்றதோ அதை உரிய முறையிலே சரியாக கணக்கிட்டு வழங்கி விடுவாரே, ஆனால் நிச்சயமாக உலகத்திலே எந்த விதமான பொருளாதார பிரச்சனையும் இருக்காது. பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சீர்திருத்தம் ஏற்பட்டு, மறுமலர்ச்சி ஏற்பட்டு, மனிதர்கள் எல்லாம் மிகச் சுமூகமாக, மிகச் சீராக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஒருவர் மற்றொருவர் மீது பொறாமை கொள்வது, பொருளாதார விஷயத்திலே போட்டியிடுவது, அவர் இவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளுவது, இப்படிப்பட்ட தீய கொள்கைகள், தீய எண்ணங்கள், தீய தன்மைகள் அனைத்தும் ஒழிக்கப்படுவதற்கும் இந்த ஜகாத் அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாக ஒரு மனிதன் அவரவருக்குரிய ஜகாத்துடைய அந்த தொகையை சரியாக, முறையாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு,
கொடுப்பதிலும் கூட கொடுப்பது என்பது ஒன்று, அதை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்பது மற்றொன்று. இரண்டும் சேர்ந்துதான் ஜகாத் என்பதாக சொல்லப்படும். கொடுப்பவருக்கு சில கடமைகள், அதை பெறுபவருக்கு சில கடமைகள். இவர்தான் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம், இவர்தான் வாங்க வேண்டும் என்பது மற்றொரு சட்டம். இரண்டும் சேர்ந்ததற்கு பேர் தான் ஜகாத். ஜகாத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் என்ற நியதி கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை முடிவு செய்து ஃபரீதத்தன் மினல்லாஹ், அல்லாஹ்வில் நின்றும் உள்ள கடமை என்பதாக நமக்கு வாக்களித்து விட்டான். ஆகவே அந்த கடமையை மீறும் பொழுது இந்த சீர்திருத்தம் நிச்சயமாக ஏற்பட முடியாது. கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். கொடுப்பவருக்கு சில கடமைகள், கொடுக்கப்படுபவருக்கு சில கடமைகள். இந்த கடமைகளை மிகச்சரியாக நாம் நிறைவேற்றும் போது நிச்சயமாக பொருளாதார சீர்திருத்தம் ஏற்பட்டுவிடும். பொதுவாக பொருள் இருக்கின்றதே அது மனிதனுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. அல் மாலு மஹ்பூப், மனிதனுக்கு மிக பிரியமான ஒன்று. இந்த பொருளை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனும் இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். நாம் உலகத்திலே நாம் அதனை பார்க்கின்றோம். சின்ன குழந்தையா இருந்தா கூட ஒரு வயசு 2 வயசு ஆச்சு, காசு அப்படின்னு தெரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா எதை கொடுத்தாலும் வாங்காது, காசை கொடுத்தா வாங்கி. இப்ப காசு என்பது ஒரு மோகம் கொள்ளப்பட்ட பொருள், கொள்ளப்படக்கூடிய பொருள் என்பது நமக்கு தெரிகின்றது. எனவே மனிதன் இந்த பணத்தின் மீது மோகம் உள்ளவனாக இருக்கின்றான். ஒரு 10 பைசா நம்ம போகும்போது, ஒரு பெரிய கோடீஸ்வரன் வச்சுங்க, போகும்போது 10 பைசா கீழே வந்துருச்சு, சரி 10 பைசா தான் நம்ம குடிஞ்சு எடுத்தா நம்ம அந்தஸ்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டார். 10 பைசா எடுக்கத்தான் செய்வார். இப்ப அந்த 10 பைசாவாக இருந்தாலும் அந்த பொருளின் மீது அவருக்கு ஒரு மோகம் இருக்கின்றது, ஆசை இருக்கின்றது. அதன் காரணமாக அதை எடுக்க மனம் தூண்டுகின்றது அவருக்கு. இப்பொழுது பொருளாதாரத்தின் மீது, பொருளின் மீது இருக்கக்கூடிய அந்த மோகத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும். எந்த அளவுக்கு பொருளின் மீது உள்ள மோகம் குறைகின்றதோ அந்த அளவுக்கு உலகத்தின் மீது உள்ள மோகம் ஆசை குறையும். உலகத்தின் மீது உள்ள ஆசை எவ்வளவுக்கு குறைகின்றதோ அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா மீது ஆசை கூடுதலாக ஆகும். ஜகாத்தினுடைய ஒரு நோக்கம் இது. பொருளாதார சீர்திருத்தம் ஏற்படுவது என்பது உலக சம்பந்தப்பட்ட விஷயம். அதே நேரத்திலே மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்றவனாக ஆக வேண்டும். அதற்காக வணக்கங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருங்க. இவ்வளவு நேரம் ஏன் நின்று வணங்கணும், 20 ரக்காத் ஏன் தொழுகணும்? அல்லாஹ்விடத்தில் மனிதன் நெருக்கம் பெற வேண்டும். அந்த நெருக்கம் பெறுவது எது அந்த நெருக்கத்திற்கு தூரமாக இருக்கின்றதோ, மாற்றமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும், அதையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும், அதையெல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் ஏற்படும். பொருள் இருக்கின்றதே அது மனிதனுக்கு மிக பிரியமான ஒன்று. வபி முஃபாரகத்திஹி தகூனுல் மஹப்பத்து, அதை பிரிவது கொண்டுதான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் மனிதனுக்கு ஏற்படும். பொருளாதாரம் இருக்கின்றதே அது மனிதனுடைய மனதை கல்லாக, மண்ணெஞ்சமாக ஆக்கக்கூடிய ஒன்று. அந்த பொருளை தன்னிடத்திலிருந்து பிரித்து விடுவதன் மூலமாகத்தான் இளகிய மனம் மனிதனுக்கு ஏற்படக்கூடும். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த பொருளாதார கடமையாக ஜகாத்தை அமைத்து வைத்திருக்கின்றார். பொதுவாக பொருள் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒன்று. மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு, தன்னுடைய அறிவின் மூலமாக, ஆற்றலின் மூலமாக சம்பாதித்துக் கொள்வது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மனிதன் தன்னுடைய அறிவினால், ஆற்றலினால் பொருளை சம்பாதித்துக் கொள்வது கிடையாது. அப்படி இருந்தால் நான் என்னுடைய அறிவின் மூலமாகத்தான் நான் பொருளை சம்பாதித்தேன் என்று ஒருவர் சொல்லுவதாக இருந்தால், நான் ரொம்ப திறமைசாலிங்க, என்னுடைய திறமையின் மூலமாகத்தான் இவ்வளவு பொருள் எனக்கு சம்பாதிக்க முடிஞ்சிச்சு என்று ஒருவர் தன்னுடைய திறமையை பற்றி சொல்லுவாரே, ஆனால் திறமைசாலிகள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய அறிவினால் தான் நான் பொருளை சம்பாதித்தேன் என்று சொல்வாரே, ஆனால் அறிவாளிகள் எல்லாம் பொருளாதாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கிடையாது, உலகத்திலே கிடையாது. அறிவாளிகள் தான் ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் தோண்டி இருக்கிறாங்க பாருங்க. ஐன்ஸ்டீன், நியூட்டன், இப்படிப்பட்ட மிகப்பெரிய மேதைகள் அவங்களுடைய மூளையை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அப்புறம் வந்து அறிஞர்கள் எல்லாம் அவன் எவ்வளவு பெரிய மூளை உடையவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அவனுடைய மூளையில எவ்வளவு செல்கள் இருந்தன, என்னென்ன மாற்றங்கள் இருந்தன என்பது பற்றி ஆராய்ச்சி நடக்குது. அவ்வளவு பெரிய அறிவாளி. அவனெல்லாம் ஏழையாத்தான் இருந்தான். இன்னும் நம்முடைய வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் இருந்த அறிஞர்களை எடுத்துக்கொள்ளும், எல்லாம் ஏழையாத்தான் இருந்தாங்க. அப்ப அறிவுக்கும் பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அறிவினால் மனிதன் பொருளை சம்பாதித்துக் கொள்ள முடியாது. அதே போன்று தன்னுடைய ஆற்றலினால், சக்தியினாலும் பொருளை, திறமையினாலும் பொருளை சம்பாதித்துக் கொள்ள முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் கொடுக்கின்றான், அல்லாஹ் தான் நாடியவருக்கு கொடுக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல பொருள் சம்பந்தப்பட்ட எந்த இடமாக இருந்தாலும் சரி, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் என்று சொல்லுகின்றார். நாம் கொடுத்த பொருளில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். நீங்களா சம்பாதித்துக் கொண்டது கிடையாது. மனிதன் சம்பாதித்துக் கொண்டது என்று சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் குர்ஆனிலே நன்மை தீமைகளைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நீ சம்பாதித்துக் கொண்டதே,
உங்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டவை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவது அமல்களைத்தான் சொல்லுகின்றான். பொருள் சம்பந்தப்பட்ட இடங்களில் எல்லாம் இப்படித்தான் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல தெளிவாகவே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஆத்தூஹும் மின் மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும். வஆத்தூஹும், அந்த ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் பொருள் கொடுங்கள், பொருளை கொடுங்கள். எப்படிப்பட்ட பொருள்? அல்லதி ஆதாக்கும், அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையினால், தன்னுடைய கிருபையினால், பிரத்யேக கிருபையினால் உங்களுக்கு அளித்தானே, கொடுத்தானே, அந்த பொருளில் இருந்து நீங்கள் கொடுங்க. அல்லாஹ்வுடைய பொருள். ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள், அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பொருளை சம்பாதித்திருந்தாலும் சரி, அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருள் தான். பொதுவாகவே இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதுல இந்த பொருளாதாரமும் அடங்கும். எனவே அப்படிப்பட்ட பொருள் கிடைத்த அந்த மனிதர் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது என்பதாக எண்ணி அல்லாஹ் சொன்ன கட்டளையை இந்த பொருளின் மூலமாக நிறைவேற்றுகின்றாரா என்று ஒரு டெஸ்ட் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஜகாத்தை விதியாக்கி வைத்திருக்கின்றான். கொடுக்கின்றாரா இல்லையா பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சோதனை செய்வதற்காக வேண்டி. அல் மாலு மஹபூபுன் லின்னாஸ், பொருள் மனிதனுக்கு ரொம்ப விருப்பமானது. யும்தஹனுல் அப்து மின் ஃபாரகத்தில் மஹபூப், அந்த விருப்பமான அந்த பொருளை தன்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதை கொண்டு ஒரு அடியான் சோதிக்கப்படுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். அல் மாலு மாலுல்லா, பொருள் என்பது அல்லாஹ்வுடைய பொருள். வல் அக்னியாவு ஹஸாயினுல்லா, இந்த பணக்காரர்கள் பொருளாதாரம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஹஸானாக்கள், சேமிப்பு கிடங்குகள் அவர்கள். வல் ஃபுகராவு ரியாலுல்லா, ஏழை எளியவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய குடும்பத்தினர்கள். இந்த ஹஸானாவில் இருந்து, இந்த சேமிப்பு கிடங்கில் இருந்து அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளை தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்யும்படியாக வழங்கும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றார் என்று ஜகாத்துக்கு ஒரு தத்துவத்தை ஒரு பெரியார் குறிப்பிடுகின்றார். இப்படி ஜகாத் என்பது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பொருள், அதை கொடுத்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை பற்றி ஏராளமான விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல. முன்னால அன்னைக்கு பத்ர் போரை பத்தி சொன்ன சுருக்கமாக, அதே போன்றுதான் ஜகாத்தும் பல நாள்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் சொல்லி முடித்து விட முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களை, அந்த சட்ட திட்டங்களை நாம் கொஞ்சம் நம்முடைய கவனத்திலே கொள்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பொதுவாக ஜகாத் என்றால் பரிசுத்தப்படுத்துதல் என்று பொருள். ஒரு மனிதரிடத்தில் 1000 ரூபாய் இருக்கின்றது. ஜகாத்துக்கு மினிமம் ஒன்று இருக்கு, பின்னால சொல்றான். ஜகாத் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் அதுல 40 ஒன்று 25 ரூபாய் ஜகாத்து கொடுக்கணும். 1000 ரூபாயிலிருந்து 25 ரூபாயை எடுத்து விட்டால் மீதி உள்ள 975 அவருக்கு பரிசுத்தமாகி விடுகின்றது. 25 ரூபாயும் சேர்த்து இவர் வைத்துக் கொண்டால், தன்னுடைய 975 சேர்த்து வைத்துக் கொண்டால் இந்த பூரா பொருள் சேர்த்து நஜீஸாயிடும், அசுத்தமாயிடும். இந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக நினைத்தான் 25 எடு என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அதனால அல்லாஹ் தஆலா ஜகாத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல ஹுது மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளில் இருந்து, பொருளாதாரத்திலிருந்து நபியை நீங்கள் பறித்து எடுங்கள். ஹுது என்ற வார்த்தை இருக்கின்றதே, அது கட்டாயமாக அவர்களிருந்து பிடுங்கி எடுக்க வேண்டும், எடுக்கணும். அவங்க கொடுக்கலன்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி வாங்க. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அப்படித்தான் செய்யப்படும். யார் யார் இந்த ஊரில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சொத்து விஷயங்கள் எல்லாம், அவர்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் அனைத்தும் அரசாங்கத்தினிடத்தில் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவருடைய பொருளாதாரம் கணக்கெடுக்கப்படும் அரசின் மூலமாக. யாரிடத்தில் எவ்வளவு பொருள் இருக்கின்றதோ அது போய் ஜகாத் வசூல் செய்யப்படும் கட்டாயமாக இஸ்லாமிய அரசாங்கத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி இருந்தது. அதற்கு பின்னால் ஹலீஃபாக்களுடைய காலத்தில் இருந்தது, இஸ்லாமிய ஆட்சி முறையில இருந்தது. நம்முடைய நாட்டிலே அந்த பழக்கம் இல்லை என்ற காரணத்தால் நமக்கு அது பற்றி தெரியவில்லை. நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் கொடுக்கின்றோம், நம்முடைய இஷ்டத்திற்கு நாம். இங்கே அல்லாஹ்வுடைய பயம் மிக முக்கியம். அல்லாஹ்வை பயந்து அந்த நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் அத்தனைக்கும் ஒரு பைசா விடாமல் அத்தனை முழுமையாக கொடுத்தாக வேண்டும். ஒரு பைசா கூட ஜகாத்துடைய பொருளிலிருந்து நம்முடைய பொருளுடன் கலந்து விடக் கூடாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த நிலை ஏற்பட்டால் நம்முடைய பொருளாதாரம் பரிசுத்தம் அடைந்துவிடும். பரிசுத்தம் அடைந்த அந்த பொருளின் மூலமாக ஆயிரக்கணக்காக அல்ல, லட்சக்கணக்கான நன்மைகளை, பலன்களை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகிவிடும். அது பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். பரிசுத்தமான பொருளை சாப்பிடுவதின் காரணமாக நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நமக்கும், மற்றவர்களுக்கும், நம்முடைய மஹல்லாக்காரங்க, ஊர்க்காரங்க, உலகத்துக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் விளைகின்றன என்பது ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. ஹலாலான பொருள், அதனாலதான் சாப்பிடு சாப்பிடுன்னா அடிக்கடி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகிறார். ஹலாலான பொருளை சாப்பிடுவதன் காரணமாக
ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய அந்த மனிதனுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்ல, பலன் அல்ல, அவன் சம்பந்தப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும், அவன் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் அதன் மூலமாக ஏற்படும். முன்னால அன்னைக்கு சொன்ன ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் மார்க்கத்திலே அது கடமை என்பதாக ஆக்கப்பட்டிருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தால், அதை செய்யக்கூடாது என்று தடை செய்திருந்தால், அதை செய்ய அல்லது செய்யாமல் இருப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய பலன்கள் இந்த உலகம் தழுவியதாக இருக்கும். அது தனி மனிதன் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை, அல்லாஹ் தஆலா இந்த பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத், உங்களுடைய பொருள்களை ஜகாத்தை கொண்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொருள் பாதுகாப்பு, பொருளுக்கு எத்தனையோ பாதுகாப்புகள் செய்யப்படுகின்றன. பேங்க்ல போட்டு வைக்கிறோம், ஃபேக்டரி லாக்கர்ல போட்டு வைக்கிறோம், இன்னும் எத்தனையோ பாதுகாப்பு பொருளுக்காக வேண்டி நாம் எடுத்துக் கொள்ளுகின்றோம். அந்த பொருள் உண்மையிலேயே பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த பாதுகாப்பு இந்த உலகம் சம்பந்தப்பட்டதாகவும் ஆகிரம் மறுமை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜகாத்தை கொடுத்து பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். வதாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகாத், உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்து போடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சதக்காவை கொண்டு மருந்து போடுங்கள், மருந்திடுங்கள். நோயாளிக்கு மாத்திரை தான், மருந்து தான் கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் போடணும் அல்லது வேற ஏதாச்சும் வைத்தியம் பண்ணணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சதக்காவை கொண்டு மருந்திடுங்கள் என்பதாக. உண்மையிலேயே இது பெரிய எஃபெக்ட் உள்ள ஒரு மருந்து. இது நீங்க அனுபவபூர்வமாக அதை பார்க்கலாம். யாருக்காவது ஒரு நோய் ஏற்பட்டுச்சு, அந்த நோய் மிக சிரமப்படக்கூடியதாக இருந்தால், ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு போச்சு, அல்லது ஹார்ட்ல வலி இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு புற்றுநோய் இருக்கின்றது, இப்படி ஏதாவது பயங்கரமான ஒரு நோய், மிகப்பெரிய சிரமமும் செலவும் செய்து அதை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால், அந்த நோய்க்காக வேண்டி நீங்க இப்படி செய்யுங்க, ஒரு 500 ரூபாய் யாரெல்லாம் நான் சதக்கா கொடுத்துறேன், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துறேன், எனக்கு வந்திருக்கக்கூடிய அல்லது என்னுடைய குடும்பத்தாரு இன்னவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோயை நீ சுகப்படுத்தி விடு என்று நியத்து செய்து கொண்டு, நேர்ச்சை செய்து கொண்டு அந்த காசை கொடுத்துட்டீங்க, உடனடியாக அல்லாஹ் தஆலா சுகமாக்கி வைப்பான். நீங்க 5000 ரூபாய் செலவு, 50000 ரூபாய் செலவு பண்ணா கூட நல்லா இருக்கும், 500 ரூபாய் நல்லா போயிடும். ஆனா நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இங்கே சொல்லித் தருகின்றார்கள், தாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகாத், சதகாக்களை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் மருந்திடுங்கள் என்பதாக. நேர்ச்சை செய்யறது, அது நேர்ச்சைன்னு சொல்றோம், நம்ம சாதாரணமா சொல்றோம், அது டாக்டர் எல்லாம் போய் முடியாம போகக்கூடிய சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி நேர்ச்சை செய்யறோம். அந்த நேர்ச்சை கூட தப்பான நேர்ச்சையாக போயிடும் பல மனிதர்களிடத்துல. எப்படி, நான் எனக்கு இந்த நோய் நல்லா போச்சுன்னு சொன்னா நான் ஒரு தர்கால கொண்டு போய் 500 ரூபாய் உண்டியில போட்டுறேன் அப்படின்னு நேர்ச்சை செய்யறது அவருக்கு அல்ல. அவருக்கு கொண்டு போய் போட்டு என்ன பிரயோஜனம்? உண்டியில கொண்டு போய் போட்டு யாராவது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தா அதை சாப்பிட்டு போவாங்க. நேர்ச்சை செய்வது என்பது ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்று நியத்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சை பொருள்களை முஸ்லிம் அல்லாதவருக்கு கொடுக்க கூடாது. உண்டியில கொண்டு போயிட்டா பல பேரும் சாப்பிடலாம், அதை போட்டா முஸ்லிம்களும் சாப்பிடலாம், முஸ்லிம் அல்லாதவன் சாப்பிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலை அங்க இருக்குது, நம்ம பார்க்கணும். அதனால தர்காக்களுக்கு நேர்ச்சை செய்வது அறவே கூடாது. நேர்ச்சை என்பது ஒரு இபாதத், மிகப்பெரிய இபாதத். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு நேர்ச்சையே செய்யக்கூடாது, ஹராமாச்சு, ஷிர்காச்சு. ஷாலமீர் பாஷாவுக்கோ அல்லது மைதீன் ஆண்டவர்களுக்கோ அல்லது உலகத்துல எந்த வலியுள்ள எந்த நபியா இருந்தாலும் சரி, எந்த நபிக்கும் நேர்ச்சை செய்யக்கூடாது, எந்த வலியுள்ளாவுக்கும் நேர்ச்சை செய்யக்கூடாது. நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்தேன், நேர்ந்து கொண்டேன், இவ்வளவு நான் சதக்கா செஞ்சிடறேன், ஒரு ஆடு எடுத்து நான் ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துறேன், அல்லது ஒரு 10 மரக்கா அரிசி போட்டு ஆக்கி சாப்பாடு கொடுத்துறேன் என்று சொல்லி நேர்ச்சை செய்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இதுதான் சதக்கா. இந்த சதக்காக்களை முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும், காபிர்களுக்கு கொடுக்க கூடாது. அதே போல ஜக்காத்தும் அப்படித்தான், பின்னால சொல்லுவோம். இந்த சதக்காக்கள் இருக்கின்றன, உங்களுடைய பலா முசீபத்துகள், உங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அற்புதமான பொருள். ஆனா இங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். உதாரணமா ஒரு மனிதருக்கு, இப்ப எனக்கு ஒரு கடுமையான நோய் ஏற்பட்டிருக்கு, அல்லாஹ் என்னுடைய நோய் சுகமானால் நான் ஒரு 1000 ரூபாய் சதக்கா கொடுத்துறேன் அப்படின்னு நேர்ந்திருக்கிறேன்னு வச்சுங்க. இப்ப சட்டம், ஷரியத்துடைய சட்டம் என்னன்னு கேட்டா, எனக்கு நோய் குணமான பின்னாலதான் நான் அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும். நோய் குணமே ஆகலன்னு வச்சுங்க, கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, சட்டம் இது. ஆனால் என்ன செய்யணும்னு கேட்டா, 1000 ரூபாய் எப்ப நேர்ச்சை பண்றோமோ அப்ப உடனடியாக கொடுத்தரணும். கொடுப்பது சிறப்பு. அப்படி கொடுத்துட்டோம் சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் மீது அதிகமாக பிரியப்படுகின்றான். அதன் காரணமாக வந்திருக்கக்கூடிய அந்த துன்பத்தை மிக சீக்கிரமாக எளிதாக நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்து விடுகின்றான்.
இதுல இன்னொரு இது இருக்குது. உதாரணமா எனக்கு இன்ன நோய் ஏற்பட்டு இருக்கின்றது, அது சுகமாகி விட்டால் நான் ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுத்துறேன், நேர் செஞ்சுக்கிறார். அப்ப சுகமாக விட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அது மாதிரி அர்த்தம் வருது. இப்ப அல்லாட்ட கொஞ்சம் சவால் விடுற மாதிரி இருக்கு. நீ நல்லாக்குனாத்தான் கொடுத்த, எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். அதை விட்டுட்டு என்ன பண்ண, எப்போது நேர்ச்சி செஞ்சாலும் உடனே கொடுத்துறணும். கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அல்லாஹால நிச்சயமாக அதை சுகமாக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துடும். அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை வலுப்பெறுவதற்கும் நமக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் நீங்குவதற்கும் ஒரு அழகான காரணமாக, முதல் காரணமாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. பிறகு அந்த ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொல்லுகின்றார்கள். ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத், ஜகாத்தை கொண்டு உங்களுடைய பொருள்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வதாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகாத், சதகாக்களை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் மருந்திடுங்கள். துன்பங்களுக்கு துஆவை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். துன்பங்கள் ஏற்பட்டால் துஆ, கையை நீட்டணும். அல்லாட்ட கையை நீட்டினா சரியா போச்சு. வேற எந்த மனிதரிடத்திலோ அல்லது சக்தி இடத்திலோ அல்லது டாக்டர் இடத்திலோ கை நீட்டினால் அது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. டாக்டர்கிட்ட போகணும், அது வேற விஷயம். நோய் ஏற்பட்டால் டாக்டருக்கு தான் போகணும். டாக்டர்கிட்ட போறதுதான் டாக்டர் தவிர கை நீட்டுவது அல்லாஹ் தஆலா எடுத்தா இருக்கணும். கை நீட்டுவது அல்லாஹ் தஆலா. யாரெல்லாம் டாக்டர்கிட்ட வந்துட்டேன், இந்த டாக்டரின் மூலமாக இவர் கொடுக்கக்கூடிய மருந்தின் மூலமாக என்னுடைய நோயை நீ குணமாக்கிவை என்று கேட்கணும். அல்லாஹ் தான் குணமாக்கக்கூடியவன். டாக்டருக்கு குணமாக்கக்கூடிய சக்தி கிடையாது, எந்த மருந்துக்கும் எந்த மாத்திரைக்கும் கிடையாது. இதான் தவக்குல் என்பதாக சொல்லப்படுவது, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தல். ஏனென்றால் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா தான் எல்லாவற்றையும் செய்கின்றான். நம்ம நம்பிக்கை அப்படித்தான் கொண்டிருக்கிறோம். ஈமானுடைய விஷயத்தில் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்று சொல்லக்கூடிய அந்த தொடரில் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்று நம்பிக்கை கொள்வது. எல்லாமே அவரிடத்தில் தான் இருக்கின்றன. டாக்டர் மருந்து கொடுப்பார், நம்ம சாப்பிடலாம், அவ்வளவுதான். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு தலைவலி வருது, தலைவலிக்கு ஒரு டேப்லெட், ஒரு குரோசின் போடுறோம், அதுல ஒரு ஜிமால்ஜின் போடுறோம், போட்டா தலைவலி நிக்குது. நாளைக்கு தலைவலி வருது, நாளைக்கு ஒரு குரோசின் போடுறேன், நிக்கிறது இல்ல. அப்ப டேப்லெட்டுக்கு குணமாக்கக்கூடிய சக்தி இருந்தா எப்பவுமே நிக்கணும் தலைவலி, எப்பவுமே நிக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. ஜுரம் வந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு டேப்லெட் ஒரு கேப்சூல்ஸ் போடுறோம், அது எப்பவுமே குணம் தர்றது இல்ல. ஒரு நாளைக்கு நல்லாவது, இன்னொரு நாளைக்கு நல்லாக மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய இராதா, அவருடைய நாட்டம் அந்த மருந்தின் மீது சாரணம் போய் அந்த இடத்துல இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயிற்று வலி வந்துச்சான், யா அல்லாஹ் வயிற்று வலிக்குது அப்படின்னா, அப்படியா இந்த இடத்துக்கு போய் அங்க ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் உள்ள இலையை பறிச்சு சாப்பிடு, நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி போனாங்க, பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க, நல்லா போச்சு, வயிற்று வலி நல்லா போச்சு. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நல்லா போச்சு, மறுபடியும் கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் அதே மாதிரி வயிற்று வலி வந்துச்சு. இப்ப அல்லாட்ட கேட்கல, அல்லாதான் அன்னைக்கே சொல்லிட்டாரு அந்த இலையை பறிச்சு சாப்பிட்டா நல்லா போயிடும். அதே மாதிரி வயிற்று வலி தான் இன்னைக்கு. நேரா போனாங்க, அந்த இலையை பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க, வயிற்று வலி நல்லா இல்லை, வயிற்று வலிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் முதல்ல நீ சொன்ன இந்த வயிற்று வலிக்கு இந்த இலையை பறிச்சு சாப்பிட சொல்லி சாப்பிட்டேன், நல்லா போச்சு, இப்ப சாப்பிட்டேன் நல்லா இல்லையே, என்ன காரணம்? நீ அன்னைக்கு எந்த கேட்டு போன, நீ கேட்காம போன, கேட்டுக்கிட்டு போனதுனால நான் அனுமதி கொடுத்தேன் அந்த இலைக்கு, இன்னைக்கு நான் அனுமதி கொடுக்கல, அதனால நல்லா இல்லை என்று அல்லாஹ் சொன்னாங்க. அது மாதிரி எப்ப அல்லாஹ் அந்த மாத்திரைக்கு அனுமதி கொடுக்கிறானோ அப்பதான் நல்லா. அல்லாஹால தன்னுடைய அனுமதியை டோட்டலாக வழங்கி விடுவது கிடையாது, மொத்தமா வழங்கிறது கிடையாது. எப்பொழுதெல்லாம் அது பயன்படுத்தப்படுகின்ற அப்பெல்லாம் அல்லாஹால அதுக்கு அனுமதி கொடுக்கின்றான். அதாவது தலைவலிக்காக தயார் செய்யப்பட்ட மாத்திரை இருக்குது, எல்லா மாத்திரைக்கும் சேர்த்து நீங்கள் எல்லாம் யார் யார் சாப்பிடுகின்றார்களோ அவர்களுடைய தலைவலிகளை எல்லாம் சுகமாக்கி விடுங்கள் அப்படின்னு அல்லாஹால தன்னுடைய இராதா, தன்னுடைய நாட்டத்தை மொத்தமாக அந்த டேப்லெட் மீது கொட்டுவது கிடையாது. என்ன சொல்றோம், என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு மனிதர் அந்த டேப்லெட்டை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுகின்றார். சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹாலாவுடைய இராதா அந்த டேப்லெட்டின் மீது சாருகின்றது, இவருடைய தலைவலியை நீ குணமாக்கு என்று உத்தரவு கொடுக்கிறான். அவருடைய ஆர்டரை செயல்படுத்துகின்றது அந்த மாத்திரை, அவ்வளவுதான். அதனால இது எல்லாவற்றை விட அல்லாஹ் இடத்துல கையேந்திரம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். வஅஇது லில் பலாஇத் துஆ, துன்பங்களுக்கு துஆவை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இங்க இதை பேசிட்டே போனா அது ஜக்காத்தை பத்தியே பேச முடியாது. இப்ப ஜக்காத் என்பது கடமை, அவ்வளவுதான். இதுல ஜக்காத் என்பதுக்கு தங்கம் வெள்ளி இது அசல், அப்புறம் கால்நடைகள் ஆடு மாடுகள் அதெல்லாம் நம்மள்ட்ட இல்ல, இங்க சிட்டி இல்ல. அதனால தங்கம் வெள்ளி தான் அசல். அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தங்க காசு தீனார்கள் இருந்தன, வெள்ளி காசுகள் திர்ஹங்கள் இருந்தன.
இந்த ரெண்டின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை விதியாக்கினார்கள். பிறகு கால்நடைகள், ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாம் இருக்கு, அதுக்கு ஜக்காத்து தனி. அதே மாதிரி நிலங்கள், நிலபுலன்கள், தோட்டங்கள், வயல்வெளிகள், இவைகள் எல்லாம் இதுக்கு ஒரு வகையான ஜக்காத். பிறகு புதையல் கிடைக்கின்றது. ஒருத்தருக்கு திடீர்னு புதையல் கிடைச்சி போச்சு. புதையல் என்பது யார் ஒரு நிலத்தை வாங்குகின்றாரோ, யாருக்கு நிலம் சொந்தமாக இருக்கிறதோ அவருக்குரியது. இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம்.